உன் தலையை புகழால் அலங்கரி, மகுடங்களால் அலங்கரிக்காதே. ஏனென்றால் மகுடங்கள் தலை மாறக்கூடியவை என்ற வாசகத்தை மனதிற்கொண்டு தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சௌந்தரராஜன். தலைவன் தன்னலம் துறந்து வாழ்கிற பொழுது அவன் விளம்பரத்தை அடைவது கிடையாது. நீடித்து நிலைத்து நிற்கின்ற புகழை தானாகவே பெற்றுவிடுகிறான். அமெரிக்க விடுதலை போர் நடந்து முடிந்தது. அதற்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதன் விளைவாக ஆப்ரஹாம் லிங்கன் வெள்ளை மாளிகையில் அதிபராக வந்து அமர்ந்தார். அங்கிள் டாம்ஸ் கேபின் என்ற புத்தகம் தந்த மாற்றத்தின் விளைவாக கருப்பர்களுக்கு வெள்ளையர்களுக்கு சமமாக வாழக்கூடிய சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பிரகடனத்தை உருவாக்கி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் ஆப்ரஹாம் லிங்கன். 1865 அடிமை இனம் அடியோடு அறுக்கப்பட்டது. 1865 ஏப்ரல் மாதம் நாடக அரங்கத்தில் அவர் நாடகத்தை பார்க்கிற பொழுது சுட்டு கொல்லப்படுகிறார். 100 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கருப்பர்கள் உரிமையை பெறவில்லை. அந்த நிலையில் புதிதாக புறப்பட்டவர்தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். 100 ஆண்டுகள் ஆன பின்னாலும், ஒரு சட்ட திருத்தத்தை சமூகம் சந்தித்த பின்னாலும் கருப்பின மக்களுக்காக உரிமைகளை பெற முடியவில்லை என்ற நிலையில் அந்த மக்களை முழுவதுமாக திரட்டினார். லட்சக்கணக்கில் திரண்டு நின்ற மக்களுக்கு முன்னாலே பேசுகிற பொழுது ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று ஆரம்பிக்கிறார். அந்த கனவு என்பது என்ன? ஒரு வெள்ளையனும் ஒரு கருப்பனும் சமபாவத்தோடு கை கோத்தபடி நடக்கக்கூடிய சமுதாயத்தை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தார். மார்ட்டின் லூதர் கிங்குக்கு கிடைத்த பரிசு என்ன? 1968 ஆண்டு அதே ஏப்ரல் மாதத்தில் மார்ட்டின் லூதர் கிங் படுகொலை செய்யப்படுகிறார். அவர் மரணத்துக்கு பின்னாலும் போற்றப்படுகிறார். அதன் விளைவுதான் பின்னாளில் ஒரு கருப்பரான பராக் ஒபாமா 8 ஆண்டுகள் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபரானது. வானவில்லை போன்று வாழ்க்கை அமைய வேண்டுமா? சிற்பங்களாக காலத்தை வென்று சிறக்க வேண்டுமா? நீங்கள்தான் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.